ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 100 days டெஸ்ட் பிளானில் இன்றைக்கி டே 5 இருக்கும். மாநில அரசு டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 10th பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பும் மத்திய அரசு லெசன் 1 லெசன் 2ல் இருந்து டே 4 வரைக்கும் டெஸ்ட்டு வச்சாச்சு. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். 100 days டெஸ்ட் பிளான் இருக்கும். அதில் டே 4 வரைக்கும் 2 வீடியோ இந்திய அரசியல் அமைப்புக்கும் 2 வீடியோ மத்திய அரசுக்கும் கொடுத்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெசன் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் மாநில அரசுக்கு டெஸ்ட் வச்சு முடிக்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்த கொஷினுக்கு எத்தனை கொஷின் போடுறீங்கன்னு கம்பல்சரி எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே அடுத்து படிக்கும்போது அடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். 120 days ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி. அது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 120 days ஃப்ரீ டெஸ்ட் பிளான் வீக்லி ஒன்ஸ் சண்டே வரும். அதுக்கு வீக் ஃபுல்லாக நான் ஒரு சிலபஸ் கொடுத்துருவேன். அந்த சிலபஸ்க்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 100 days டெஸ்ட் பிளான் வச்சுருக்கோம். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் தென் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலிகிராம் சேனல் லிங்க் பிங்க் பண்ணுறேன். அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஷின் பார்க்கலாம். எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரம் மறுபடியும் வழங்கப்பட்டது? கொஷின் படிச்சுட்டு நான் 2 seconds வெயிட் பண்ணுவேன். உங்களோட ஆன்சரை நீங்கள் நோட்லேயோ அல்லது மைண்ட்லேயோ பிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஆன்சர் சொல்லும்போது எத்தனை கொஷினுக்கு ஃபைனலாக போகிறீங்கன்னு நோட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் உயர் நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரம் மறுபடியும் வழங்கப்பட்டது? எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரம் மறுபடியும் வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1977 43. 1976 42வது சட்ட திருத்தம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயர்நீதிமன்றத்திற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை எடுத்துகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? மறுபடியும் 1977 43வது சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் அந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியிருப்பாங்க. அடுத்த கொஷின், 2வது வினா. கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஆதாரங்கள் மற்றும் கோப்புகள் ஆகியவற்றை உயர்நீதிமன்றங்கள் கேட்கும் ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஆதாரங்கள் மற்றும் கோப்புகள் ஆகியவற்றை உயர்நீதிமன்றங்கள் கேட்கும் ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அடுத்து 3வது வினா. எந்த சட்டப்பிரிவின் மூலம் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் போன்றே ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உயர்நீதிமன்றமும் வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது? எந்த சட்டப்பிரிவின் மூலம் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் போன்றே ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உயர்நீதிமன்றமும் வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32. 4வது வினா. அடிப்படை உரிமைகள் மட்டுமல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு? அடிப்படை உரிமைகள் மட்டுமல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 226. அடுத்து 5வது வினா. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். மாவட்ட நீதிபதி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட நீதிபதி இதர நீதிபதிகளில் தான் ஆளுநர் நியமிப்பார். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மற்ற இதர நீதிபதிகள்லாம் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள நியமிக்கிறது யாருன்னா முதலமைச்சர் மற்றும்
இதர நீதிபதிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆளுநர் வந்து நியமிப்பார். குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளின் எண்ணிக்கை அவங்கெல்லாம் வந்து டிசைட் பண்ணி போடுறது வந்து குடியரசுத் தலைவர் தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து, உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எங்குள்ளது? உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம். அடுத்து, 1956ஆம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரே ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவி நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது? 1956ஆம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரே ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவி நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7வது சட்ட திருத்தம். 1956 ஆண்டு 7வது சட்ட திருத்தம். அடுத்து 8வது வினா. மாநிலங்களில் பண மசோதா எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மாநிலங்களில் பண மசோதா எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீழவை. மாநிலங்களில் பண மசோதா எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? கீழவை. எட்டாவது வினா. மாநிலங்களில் பண மசோதா எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் கீழவை. அடுத்து 9வது வினா. சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 169. சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 169. சட்டமேலவைக்கான உறுப்பினர்களில் எவ்வளவு பங்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சட்டமேலவைக்கான உறுப்பினர்களில் எவ்வளவு பங்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3இல் 1 பங்கு. 3இல் 1 பங்கு. சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்? சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 30. இதுவே வந்து கீழவைனா 25. சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்? 30. அடுத்து, தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது நீக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1986 நவம்பர் 1. நவம்பர் 1. தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ, நவம்பர் 1, 1986. 13வது வினா. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு கொடுத்து பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 14 நாட்களுக்கு முன்பு. 14 நாட்களுக்கு முன்பு. 14வது வினா. மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆளுநர் வந்து
துணைவேந்தர் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரும் கூட ஆளுநர் தான். மாநில தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜட்ஜு, இதர ஜட்ஜ்லாம் வந்து ஆளுநர் தான் நியமிப்பார். அடுத்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கிறது. இதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கிறது. இதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ. 163ல் 1. இந்த 1 இல்லைன்னா அமைச்சர்கள் மட்டும். ஓகேங்களா? கிளாஸ் நடத்தும் போது ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 1 வந்துச்சுன்னா சிஎம் உட்பட, 1 இல்லைன்னா அமைச்சர்கள் மட்டும். 16வது வினா. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்கின்றார் என்றால் எவ்வளவு காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்கின்றார் என்றால் எவ்வளவு காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 மாத காலம். 6 மாத காலம். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்கின்றார் என்றால் எவ்வளவு காலத்துக்குள்ளே அவங்க மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா 6 மந்த்ஸ்க்குள்ள. அடுத்து ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் முதன்மையாக விளங்குபவர் யார்? ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் முதன்மையாக விளங்குபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, முதலமைச்சர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே வந்து முதலமைச்சர் இருப்பார். அங்கே குடியரசு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் நடுவில் பிரதமர் வருவார். ஓகேங்களா? ஒரு மாநிலத்தில் அரசின் தலைவர் யார்? ஒரு மாநிலத்திற்கு அரசின் தலைவர்னு என அழைக்கப்படுபவர். ஒரு மாநிலத்தின் அரசின் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆளுநர். ஒரு மாநிலத்தின் அரசின் தலைவர் வந்து ஆளுநர். 19வது வினா. ஒரு மாநிலத்தில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? ஒரு மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர் வந்து ஆளுநர், இப்போ அரசாங்கத்தின் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலமைச்சர். 20வது வினா. எந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரிவின் மூலம் மாநில அரசமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை எனில் மாநில அரசை கலைக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம்? ஒரு அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சட்டப்பிரிவை யூஸ் பண்ணி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படாமல் இருந்தாங்கன்னா ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டத்தை பிறப்பிக்க பரிந்துரை செய்யலாம்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிற சட்டப்பிரிவில் எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாநில அவசர சட்ட நிலை 356. 352 வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை. 360 நிதி நெருக்கடி நிலை. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார்? மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். முதலமைச்சரை நியமனம் செய்யக்கூடியவர் வந்து ஆளுநர். அடுத்து மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் வந்து யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் அரசமைப்பு சரத்து எது? மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் அரசமைப்பு பிரிவு. ஆன்சர் பி, 154.
24வது வினா. அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் அரசியல் அமைப்பின் பகுதி. அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் அரசியல் அமைப்பின் பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 6. பகுதி 6. 25வது வினா. ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 361ல் 1. இவர் பதவியில் இருக்கும்போது இவர் கைது செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்தினால கூட இவர் என்ன பண்ண முடியாது, பதவியில் இருக்கும்போது கைது செய்ய முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும்தான் இவரை பதவியிலிருந்து நீக்கவோ இல்லை பதவிக்கு போடவோ முடியும். மற்றபடி எந்த குற்றவியல் வழக்கிலையும் இவரை கைது செய்ய முடியாது. பதவியிலிருந்து நீக்கம் பெற்றால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆளுநருக்கான சிறப்புரிமை இது 361ல் 1. ஓகேங்களா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 6 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் 10th பாலிட்டியில் 3 லெசன், அதுக்கப்புறம் அமிலம், காரம், உப்பு, மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு, ஆகஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் 10 to 11 உங்களுக்கு கொஷின் பேப்பர் PDF வீடியோ மூலயமா கொடுத்துருவேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு நான் டெலகிராமில் உங்களுக்கு மார்க் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் எவ்வளோக்கு மேலே மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுமாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கோம் நாங்கள். கொஷின் பார்த்திங்கன்னா சண்டே உங்களுக்கு வந்துடும். படிச்சுட்டே இருங்க. எவ்வளோ படித்தாலும் பரவாயில்ல, சண்டே நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு எழுதுங்க. கண்டிப்பாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெஸ்ட்டை எழுதாமல் இருக்காதீங்க. கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்க போயினே இருக்கட்டும், நம்ம அப்புறமா டெஸ்ட் எழுதலான்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. வீக்லி அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஆனுவல் பிளானர் வரும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சப்ஜெக்ட் படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம அப்புறம் படிக்கலான்னு வச்சுட்டு நீங்கள் PDF மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காதீங்க. அதனால தான் இந்த டெஸ்ட்டு கூட நான் PDF கொடுக்கறதில்ல. ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் PDFல போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் எழுதுகிற ஃபீல் இருக்கும். அதனால தான் PDF தரேன். சண்டே நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. கொஷின் பேப்பர் வந்துடும். ஓகேங்களா? தென் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்குங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு 3 டெஸ்ட் வச்சுருக்கோம், GSக்கு 5 டெஸ்ட் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு 100 கொஷின்ஸ் கிட்டவும், GSக்கும் பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட்டு மூலயமா ஒரு 120 கொஷின் டெஸ்ட்டும் நம்ம வச்சுருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா அந்த 100 டேஸ் டெஸ்ட் பிளான் GSக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் தமிழுக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போயிட்டு இருக்கிற டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீக் டேஸ் டெஸ்ட்டு தெரியாதவங்களும் 120 டேஸ் ஸ்டடி பிளான் டெலகிராமில் பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு கூட நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.